இப்ப அவங்க அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. ஒரு தடவை நான் கோயம்பேட்டுல இருந்து இவங்க சேலத்துக்கு வேண்டி நான் ஒரு தடவை பஸ்ல போனேன். அப்புறம் இவர் தம்பி ஏறாரு, நீ பாத்துட்டு பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணதே அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் இவரை பிடிக்கவே இல்ல. உங்க மச்சான கூப்பிட்டு ஏன்டா பேசுறேன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்கல சார். ஏன் சார் இப்ப கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கு சார், கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்தா அவனுக்கு கேட்கலாம். உங்க தம்பி தொழில நொடிச்சு போறாரு. இப்ப அதே சேலம் பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், இவர் அவரை கடந்து போறாரு, முகம் காட்டாம போறாரு. இப்ப என் தம்பி தாப்புல உட்கார்ந்தானே ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கியாடான்னு ஏன் நீங்க கேட்கலன்னு உங்க கணவரை கேட்பீங்களா மாட்டீங்க? கேப்ப சார், கண்டிப்பா கேப்ப சார். என்னமா அப்புறம் அவரை கேட்பீங்க? அப்ப இவர் மட்டும் யாரு? உங்கள் கணவரின் மரியாதை உங்கள் மரியாதையா, உங்கள் தம்பியின் மரியாதை உங்கள் மரியாதையா? அவரோட மரியாதை தான் சார் மரியாதை. அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னொருக்கும் சார் போன்ல பேசுவாங்க சார், நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் பேசிட்டு இருக்காரு சார். அவங்க வீட்டுல இருந்து யாருமே அக்கா நல்லா இருக்கீங்களா, அதாவது அக்கா மேரேஜ் அவ்வளவுதான் போட்டாங்க, மச்சான ஒரு வார்த்தை போட்டுருக்காரு. ஆனா உண்மையா மனசுக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு வழியா இருக்கு. ரொம்ப எதுவுமே கலந்துக்கல முடியல சார். அவங்க வீட்டுல எதுவும் கூட மாட்டாங்க. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு கூட சரியா முறை எதுவுமே பண்ணல. ஒரு பத்திரிக்கைக்கு இல்ல போன்ல சொன்னாங்க, உங்க அம்மா கல்யாணம் வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு, வந்தா வாங்க, அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க, போவே இல்லை சார்.